இம்மாதம் 11ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா நெருங்குவதால் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு இந்த முக்கிய சமய திருவிழாவில் தேங்காய் மட்டுமின்றி மல்லிகைப்பூ விலையும் உயர்ந்ததால் வியாபாரிகளும் பக்தர்களும் சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர். தேங்காய்களின் பற்றாக்குறையினால் ஏற்பட்டுள்ள விநியோக நெருக்கடி அதன் விலையை உயர்த்தியிருப்பதோடு தைப்பூசத்தின் போது செய்யப்படும் பாரம்பரிய சடங்குகளுக்காக தேவையான தேங்காய்களை பக்தர்கள் பெறுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. கோயில் பயன்பாட்டுக்கு வரும்போது முழு தேங்காய், உடைக்கும் தேங்காய் என 2 வகையான தேங்காய்கள் உள்ளன. இவை இரண்டும் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. பிரார்த்தனைக்கு அல்லது அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் மற்றும் வேண்டுதலுக்காக உடைக்கும் தேங்காய்களுக்கு எப்போதும் தட்டுப்பாடு உள்ளது. சில சமயம் பக்தர்கள் ஒரே சமயத்தில் 108 தேங்காய்கள் வரை உடைப்பார்கள். அதே சமயம் பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய தேங்காய் தனித்தனியாக கொள்முதல் செய்யப்படுவதால் அதுவும் விலை உயர்ந்துள்ளதாக பூடுவில் கடை வைத்திருக்கும் ஜெயபாலன் ராமசாமி என்பவர் தெரிவித்தார். இதனிடையே தைப்பூசத்தின் போது அதிக தேவை காரணமாக மல்லிகை பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக பூக்கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். வியாபாரிகளுக்கு பூக்கள் கிடைப்பதில் பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருப்பதால் விலை உயர்ந்துள்ளது. எனினும் விழாக்காலம் முடிந்த 1 வாரத்திற்கு பின் மல்லிகை பூவின் விலை வழக்கத்திற்கு திரும்பும் என கூறப்படுகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.